ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாமூர்த்திஸ் vlog. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இனிமேட்டுக்குனாலும் கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி தான் கண்டினியூஸாக வீடியோ போடுறாங்கன்னே தெரில. வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நமக்கு தான் நேரம் இருக்க மாட்டேதா இல்லை நமக்கு பிளான் பண்ண தெரியலையான்னு தெரியல. சரி, இனிமேட்டுக்குனாலும் கண்டினியூஸாக போடலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேரிகோல்டு பிஸ்கட்டை வச்சு அந்த கேக் ஃபுட்டிங் பார்த்திங்களா, ரொம்ப நாளாக சேவ் லிஸ்ட்லேயே இருக்குது. இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு வந்திருக்கேன். அதெல்லாம் இந்த செஞ்சு பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஜீனி எடுத்து இந்த அடியில் அந்த கேரமல் உருக்கிக்கலாம். இப்போ 2 முட்டை, 10 பிஸ்கட்டு, வெண்ணிலா எசன்ஸு, இப்போ 3 எடுத்து வச்சுருக்கேன். அதங்கிட்ட ரெடி ஆகிட்டுருக்க நேரத்தில் இந்த பிஸ்கட்டை இந்த இதை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து எல்லாத்தையும் 1 by 1 போட்டு அரைச்சிட்டு போட்டாச்சு. அடுத்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் பால் எந்த அளவுக்கு தேவைன்னாலும் தெரில, வீடியோவில் சொல்லலை, அதனால் ஒரு குத்து மதிப்பாக ஊற்றிக்கலாம். அடுத்து 2 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸு. அடுத்து ஜீனி ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். 7-8 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கேன். இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது என்னடா கேரமல் சிரப் செஞ்ச சட்டி மாறி இருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம என்னைக்கு செஞ்சு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. அது கொஞ்சம் வரமாட்டேன்ருச்சு. நான் ஜீனியில் தண்ணியை ஊற்றி விட்டேன். ஆனால் இந்த கேரமல் செய்யலை, ஜீனியில் தண்ணி ஊற்றாமல் மெல்ட் பண்ணணும், அப்போ தான் வரும். இது 2வது அட்டம்ப்ட்டு எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அடியில் எப்பயும் போல் அந்த கேரமல் சிரப்பை ஊற்றி மேலே அந்த அரைச்சி வச்சுருந்த ஊற்றி இட்லி சட்டியில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு கரெக்டாக அந்த 20 நிமிஷம் வேக விட்டேன். இது என்ன எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ரூபா அல்வாலாம் 90s கிட்டுக்கு தெரியும், அந்த ஒரு மானி இருக்கும்ல, அந்த மானி தான் பார்க்குறதுக்கு இருந்துச்சு. நிறையாலாம் சாப்பிட முடியாது, திகட்ராப்பில் தான் இருக்கும். அந்த ஜீனி அப்படியே இருக்குல்ல, கொஞ்சம் விட்டோம்னா அந்த ஜீனி அப்படியே கெட்டியே ஆகிடுது. ஓகேன்னா அப்படி ஆஹா ஓஹோன்லாம் இல்லை. அதை செஞ்சு பார்த்துட்டு மேலாக எனக்கு அந்த ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அந்த கேரமில் அந்த டார்க் கலர் வரணும்னு. மறுபடியும் மனசு இல்லாமல் அதை செஞ்சே வரலை. அப்போவும் சரி, வர்றதை வச்சு செஞ்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கலாம். நம்ம என்ன கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க ஓவர் எக்ஸைட்டட் ஆகி சாப்பிடுவாங்க. எனக்கு ஓகே தான், சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிட முடியாது, ஒரு பீஸ் அவ்வளோதான். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது தப்பு விட்டுருந்தேன்னா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் கண்டினியூஸாக நம்ம போடுற வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.